இதில் வந்து 10 கிலோமீட்டர் ஒரு 10.1 கிலோமீட்டர் தூரத்தில் 2 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஒரு ஏறுதளம் இறங்குதளம் இருக்குது. 4 ஏறுதளமும் 4 இறங்குதளம் இருக்குது. அதனால் எங்கே வேணாலும் ஏறி எங்கே வேணாலும் இறங்கி போய்க்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. மேலே என்ன சொல்லணும்னா இதில் வந்துட்டு எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட் சைனஸ் பிளேட் எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட்டு ஒரு புது டெக்னிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைனஸ் பிளேட் எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட் வந்து என்ன செய்யணும்னா நம்ம வண்டி போகும்போது எந்த ஒரு சத்தமே இல்லாமல் ஸ்மூத்தாக போகும், எந்த அடிக்காது, எந்த ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம். அதுவும் இல்லாமல் கீழே வந்துட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எதாவது பண்ணிகிட்ருக்கோம். கம்ப்ளீட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கு. மேலே இந்த பாலத்தில் உள்ள 10 கிலோமீட்டர் பாலத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே கீழே வந்து டெக்கில் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணுறோம். ஒவ்வொரு டெக்கிலையும் ஒவ்வொரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் போர் போட்டு பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் மேலேயும் பாலத்துக்கு கீழேயும் புல்வெளி சோலைகள் அமைச்சிருக்கோம். இந்த புல்வெளி சோலையை வந்து அதுக்கு வந்து ட்ரிப் இரிகேஷன் வந்து பண்ணியிருக்கோம். போரிங் போட்டு ட்ரிப் இரிகேஷன் பண்ணியிருக்கோம். தடையற்ற நீர் இருக்குது. அது மாதிரி இது மின் விளக்குகள் பாலத்துக்கு மேலேயும் பாலத்துக்கு கீழேயும் மின் விளக்குகள் மற்றும் அலங்கார மின் விளக்குகள் எல்லாமே செஞ்சு வச்சுருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து இதோட மெயின் பர்பஸ் என்ன, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிட்டியிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்கு 45 நிமிஷம் டைம் ஆகுது. பட் இது முடிஞ்சிருச்சுன்னா 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் சிட்டியிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துடலாம். இதனால் வந்து உங்களுக்கு போக்குவரத்து நேரம் மிச்சமாகும், எரிபொருள் மிச்சமாகும். இதில் பக்கத்தில் வந்து நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் வந்து ஆம்புலன்ஸ் வசதியும் சீக்கிரம் கிடைக்கும். உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வந்து மிக சீக்கிரம் வந்து மிக விரைவில் வந்து நீங்கள் ஆம்புலன்ஸில் வந்து ஆஸ்பத்திரி சென்றடையலாம். அந்தளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. உண்மையிலே வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் இருந்து இதோட திட்ட மதிப்பீடு வந்து 1791 கோடி. இதை வந்து 4 ஆண்டு திட்டங்கள் போட்டிருந்தாங்க. இது வந்து 5 ஆண்டுகளில் முடிச்சிருக்கோம். இதில் வந்து நிறைய சவால்கள் எங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா நிலை எடுப்பு இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து 10 கிலோமீட்டர் நிலை எடுப்பு இருந்தது. அடுத்து வந்து நடுவில் ரயில்வே பாலம் ஒன்று 52 மீட்டருக்கு ஸ்டீல் கட்டர் பாலம் ஒன்று வச்சுருக்கோம். 52 மீட்டர் ஸ்டீல் கட்டர் பாலம். அது வந்து ரயில்வேஸில் வந்து பெர்மிஷன் வாங்க வேண்டியிருந்துச்சு. அதனால் கொஞ்சம் டிலே இருந்தது. அது 52 அது பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து மேலே வந்து மற்ற பாலத்தில் இந்த பாலத்தில் மேலே போகும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். எந்த சவுண்டும் எதுவுமே வராது. அதுக்கு வந்து சிறப்பாக வந்து இந்த தமிழ்நாட்டிலே முதல் முறையாக சைனஸ் பிளேட் எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். இதில் வந்து வெஹிக்கிள் வந்து மூவ் பண்ணும்போது எந்த வித சத்தமே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இது வந்து போய்கிட்டு இருக்கும். இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது மின் விளக்குகள் மேலேயும் கீழேயும் மின் விளக்கு வச்சுருக்கோம். அலங்கார மின் விளக்குகள், ஆர்பிஜி லைட் வந்து கலர் சேஞ்சிங் லைட் வச்சுருக்கோம். அதுபோல் எலிவேட்டட் கார்டர் மேலே போகும்போது மேலே வந்து ஒரு சோலை வைத்திருக்கிறோம். கீழே வந்து புல்வெளி சோலை வச்சுருக்கோம். இந்த புல்வெளிக்கு வந்து தண்ணீர் பாய்ச்சறதுக்கு வெளியிலேருந்து பாய்ச்ச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இது சொட்டு நீர் பாசனம், ட்ரிப் இரிகேஷன் எல்லாமே வச்சுருக்கோம் அதில் வந்துட்டு. அதனால் எந்த தண்ணீர் மோட்டரை போட்டால் நமக்கு எந்த தண்ணீர் பாசனம் இந்த ஆட்கள் தேவையில்லை. ஏன்னா இந்த டிராஃபிக்கில் அங்கே ஆட்கள் தேவையில்லை. டேரெக்டாக வந்து நமக்கு வந்து எல்லா வேலையும் பண்ணிக்கலாம். இது இந்தியாவிலே நமக்கு பண்ணியிருக்காங்க. இது ஜெர்மனில் ஆக்சுவலாக ஜெர்மனில் வந்து ஃபஸ்ட்டு பண்ணது ஜெர்மன் டெக்னாலஜி. இது அதை வந்து இந்தியாவில் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைனஸ் பிளேட்டு எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதில் போகும்போது எந்த சத்தமே கேட்காது, எந்த ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இதில் போயிட்டுருக்கோம். இது வந்து தென்னிந்தியாவிலே வந்து முதல் நீளமான பாலம் சார். இதுக்கு மதுரையில் வந்து ஒரு 7 கிலோமீட்டர் நீளமுள்ள பாலம் இருக்குது. இது வந்து 10 கிலோமீட்டர் நீளம். இது இன்னொரு சிறப்பு என்னென்னா மேலே வந்து 4 வழிச்சாலையும் கீழே வந்து 6 வழிச்சாலையும் மொத்தம் வந்து 10 வழிச்சாலையும் நம்ம வச்சுருக்கோம். இதனால் இந்த டிராஃபிக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் மேலேயும் சரி கீழேயும் சரி போய்கிட்டு இருக்கோம். அது மாதிரி ரேம்பும் இன்டர்மீடியட் ரேம்ஸு அப் ரேம்ஸ் 4 வச்சுருக்கோம். டவுன் ரேம் 4 வச்சுருக்கோம். எந்த ரேம்பில் வேணாலும் ஏறிக்கலாம், எந்த ரேம்பில் இறங்கி போயிருக்க மாதிரி இருக்குது. அதனால் சிட்டிக்கு உள்ளவங்களுக்கும் சிட்டியில் வெளியில் உள்ளவங்களும் ரொம்ப மிக முக்கியமானதாக இருக்கும். அது ஆமாம். இது வந்து உண்மையிலே இது வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கும். அதாவது தமிழ்நாடுக்கு வந்து ஒரு புதிய டெக்னாலஜிக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இனி வரப்போகிற பாலங்களுக்கு இது வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கும். இனி வரவங்களும் இதே மாதிரி ரோல் மாடல், இதே எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸு இதே மாதிரி வந்து ப்ரீகாஸ்ட் கார்டர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இது பண்ணும்போது நமக்கு வந்து எந்த வித பப்ளிக்லேருந்து பாதை சேரைகளுக்கோ எந்த இடைஞ்சல் இல்லாமல் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். அது